பிரைஸ் த லார்ட். கடவுளின் வழிநடத்துதலை நாம் தேடும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் நமக்கு என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு ஞானம் தருகிறவர். எந்த இடத்திலானாலும் சரி கர்த்தரிடம் நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். இதப்பா இந்த இடத்துல நான் எப்படி பேசணும்னு நீங்க எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டான், அதே போல ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இன்று அநேகம் பேருக்குள் காணப்படுவதில்லை. அப்படி காணப்படுமே ஆனால் நாம் கர்த்தருடைய வழிநடத்துதலை, அவருடைய பிரசன்ஸை நாம் உணர முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை பார்த்தோமே ஆனால், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இதுல என்னென்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஞானமாய் செயல்பட வேண்டும். எந்த இடத்துல எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரொம்ப யோசிச்சு ஞானமா செயல்படணும். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். காலம் சமீபமாயிற்று, தேவனுடைய வருகை அதி சீக்கிரத்தில் நடக்க போகிறது. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். காலங்கள் கடந்து போய்விட்டது என்றால் அது திரும்ப வரப்போவது கிடையாது. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் உபயோகமாக பயன்படுத்துவோமே ஆனால் கர்த்தருடைய வழிநடத்துதலை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு காரியம் அதில் பார்த்தோமே ஆனால், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத தடை ஏன் என்றால், நாம் விருப்பப்படி நம்முடைய சுயத்தின் பேரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதுதான் நாம் அவருக்கு செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. நாம் ஆராதனை செய்வது அவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. நாம் கர்த்தருக்காய் ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, பாட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். அதில் நாம் பொறுமையோடு நிதானமாக நாம் ஓட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று தீமோத்தேயு சொல்லுகிறான். அந்த திருப்தி நம்மிடம் காணப்படுகிறதா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னோட ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், என்னோட விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அந்த அளவுக்கு நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? தேவனுக்காய் நாம் ஓடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வழிநடத்துதலை நாட நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது நாம் நீதிமொழிகளில் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடம் ஞானத்தை கேட்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எபேசியரில் பார்த்தோம், ஞானமாய் செயல்பட வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும். கடைசியாக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.